ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கும் பொழுது உலகம் ஃபுல்லாக நமக்கு இருக்கிற பேர் என்னன்னா கிறிஸ்தவர்கள். நமக்கு என்ன பேர் இருக்கு? கிறிஸ்தவர்கள். ஸோ முதல்ல என்ன கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பிரகடனப்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னால் அந்தியோகியாவில் தான் முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பவுலும் பர்னபாவும் 2 பேரும் 1 வருஷ காலமாய் கூடி அங்கே அந்தியோகியாவில் இருந்த அநேக ஜனங்களுக்கு சபைக்கு உபதேசம் பண்ணினார்கள். அப்போ முதல்ல அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அப்போ உலகம் ஃபுல்லாக நம்மளை மற்ற ஜனங்கள் நம்மளை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்கிறாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. அப்போ நேற்று தினத்தில் உட்கார்ந்து யோசித்தேன். 10% போயிருந்தாங்க வேதத்தில் எத்தனை விதமான டைப் ஆஃப் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தூங்குகிற கிறிஸ்தவன் இருக்கிறான், உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்தவன் இருக்கிறான், எழுந்திருக்கிற கிறிஸ்தவன் இருக்கிறான், நடக்கிற கிறிஸ்தவன் இருக்கிறான், ஓடுகிற கிறிஸ்தவன் இருக்கிறான். இப்படி பல விதமா இருக்கிறான். அதுல ஒரு சிலதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அதாவது நம்ம எந்த குரூப்ல இருக்கிறோம் உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. பொதுவாக கிறிஸ்தவர்கள் அப்படின்னும் போது கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டேன் என்று சொல்லுகிற நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில குரூப்ஸ் எப்படி இருக்கிறாங்க சொன்னா தூங்குகிற கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? தூங்குகிற கிறிஸ்தவர்கள் அல்லது படுத்திருக்கிற கிறிஸ்தவர்கள். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இவங்க யார் அப்படின்னா தூங்குகிற கிறிஸ்தவர்கள். இவங்க யாரு? தூங்குகிற கிறிஸ்தவர்கள். அதாவது தூங்குறது அப்படின்னு சொன்னா சர்ச்சில் நீங்க தூங்குறது அதை பத்தி சொல்ல. அது சில நேரத்தில் டயர்டாக இருக்கும்போது நம்மள அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கம் வருது. இந்த தூக்கத்தை பற்றி சொல்ல நான் ஆவிக்குரிய தூங்கல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுவே கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது தூங்குகிற கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னா எல்லாமே தெரியும் ஆனால் செயல்பாட்டுக்கு வரமாட்டாங்க. அவங்க தான் தூங்குகிற கிறிஸ்தவர்கள். எக்ஸாம்பிள், இப்போ எனக்குள்ள உயிர் இருக்கும் ஆனால் எதையும் செய்யாமல் ஒரே இடத்துல படுத்துருப்பேன். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? நம்ம கிறிஸ்தவர்கள்ன்ற பேர் இருக்கோம் ஆனால் எதையும் நம்ம செய்ய மாட்டோம். உபவாசம் கூட்டத்துக்கு வரமாட்டோம், காலையில் ஜபத்துக்கு வரமாட்டோம், காத்திருப்பு கூட்டத்துக்கு வரமாட்டோம், அமாவாசை ஜபத்துக்கு வரமாட்டோம், பௌர்ணமி ஜபத்துக்கு வரமாட்டோம். எல்லா கூட்டம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் எதுக்குமே வராத ஆளு தான் தூங்குற கிறிஸ்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது செயல்பாடு இல்லை, பாடினா இல்லை, செயல்பாடு இல்லை. எல்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் அதுக்கு யாருப்பா 4 பேர் வருவா, அதுக்கு ஏன் போகணும், அதுக்கு ஏன்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வீட்டிலே உட்காந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நான் உங்களை சொல்ல பொதுவாக கிறிஸ்தவர்களில் பொதுவாக சொல்கிறேன். சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. அப்படிப்பட்ட குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. சரி, ஒருவேளை நான் தூங்குறதுலேருந்து விழிக்கல என்னப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க தூங்குறது போல நம்ம தூங்கக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம்.
அப்போ இன்னைக்கு மற்றவர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம தூங்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். சில நேரத்தில் ஜபத்துக்கு வருவாங்க, ஒரே சபையில் இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் உபவாசம் கூட்டத்துக்கு வருவாங்க, மற்ற கூட்டங்கள்லாம் வருவாங்க. பக்கத்தில் அதே சபைக்கு போகிற விசுவாசி இருக்கும். அங்கே சொல்லுவாங்க, அவன் மட்டும் இடத்துக்கு ஓடுகிறான், நீ ஏன் போல, அவனுக்கு வேலை இல்லை போயிடுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் வரமாட்டாங்க, வர்றவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, வர விட மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க தூங்குகிற விசுவாசியாக இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறிக்க போகிறார். அவருக்கு துக்கம் தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. அடுத்தது கல்வாரி சிலுவையில் அவருடைய முதுகுகள்லாம் பீத்து எடுக்க போகிறாங்க. அதை தாங்கிறதுக்கு பலன் தர்றதுக்காக பிதாவிடத்தில் ஜெபிக்கும்படி போகிறார். கூட 12 சீஷர்களை வச்சுக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு பாரு, எப்பா நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுங்க, நான் தூரத்தில் போய் பிதாவிட்ட என்ன பண்ணுறேன், ஜோம் பண்ணிட்டு வரேன். அப்படி போய் ஜோம் பண்ணிட்டு வரேன். வந்து பார்த்தா நல்லா தூக்கம். தட்டி எழுப்பி, எப்பா கொஞ்ச நேரமாக ஜோம் பண்ணு, நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு எழுப்பி விட்டு போகிறேன். திரும்பி வந்து பார்த்தா அயர்ந்த நித்திரை. 3வது முறை தட்டி எழுப்பி, எப்பா ஜோம் பண்ணு, நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு 3வது முறை வந்து பார்க்க போனோம், கண்ணு அப்படியே சொரியுது போகுது. அல்லேலூயா. சில பேருக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் சரி ஐயா, நாங்கள் சண்டே ஒரு நாள் வந்து ஹாய் பாய் சொல்லிட்டு போவோம் தான். இல்லை திருவிருந்துக்கு வந்து ஹாய் பாய் சொல்லிட்டு போவோம். இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஹாய் பாய் சொல்லிட்டு போவோம். இல்லையா, என் ஆயுசு நாளே 3 முறை தான் சர்ச்சைக்கு வருவேன். 1 குழந்தை பிரதிஷ்டிக்கு, 2வது கல்யாண நாளுக்கு, 3வது சாகும். அப்போ சில இடத்துல இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இவங்களை தூங்குகிற கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொன்னார். ஒருவேளை மணவாளன் வரும்பொழுது உன்னை தூங்குகிறவனாய் கண்டால் அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். மார்க் 13ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களிலே வாசிக்கும் போது, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்ப எஜமான் வரும்பொழுது நீங்க தூங்குகிறவர்களா இருக்கக்கூடாது, தூங்குற கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எஜமான் வருகை சமீபமாக இருக்குது. அப்ப நான் எந்த கூட்டத்துக்கும் போக மாட்டேயா அப்படின்னு இல்லை. இயேசு அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அதனால எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இது ஒரு குரூப், தூங்குகிற கிறிஸ்தவன், படுத்து இருக்கிற கிறிஸ்தவன். 2வது உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்தவன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை எங்க உட்காரணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய பாதத்துல உட்காரணும். எங்க உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னா, துன்மார்க்கரோடு கூட உட்காரக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க உட்காரணும் எங்க உட்காரக்கூடாதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, லூக்கா 10:39, அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அப்ப இங்க மரியாளை பற்றி ஆண்டவர் சொன்னார். மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அப்படின்னா வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அப்ப எங்க உட்காரணும்? இயேசுவின் பாதத்துல உட்காரணும். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் பாதத்தில் உட்காருகிற கிறிஸ்தவர், இயேசுவின் பாதத்துல உட்காருகிற கிறிஸ்தவர். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம இயேசுவின் பாதத்துல உட்காரணும். யார் உட்காருவாங்கன்னா, புத்தி தெரிஞ்சவங்க தான் உட்காருவாங்க. புத்தி தெரிந்தவங்க தான் உட்காருவாங்க. இப்போ நீங்க எல்லாம் சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க, இது இயேசுவின் பாதம்.
இப்போ உங்களுக்கு எல்லாம் புத்தி தெரிஞ்ச புத்தி இருக்கிறதுனால தான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. புத்தி தெளிவில்லாதவங்க எங்க இருக்கிறாங்க? வெளியில இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதாவது நல்ல ஒரு உதாரணம், மார்க் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, மார்க் 5:15 இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. அப்ப இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம், லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன். லேகியோன் என்று சொன்னால் 6000 பிசாசு. எத்தனை பிசாசு? 6000 பிசாசு. ஒரு பிசாசு பிடிச்சாலே மனுஷன் தலைகிற போயிடறான். இவர் எத்தனை பிசாசு பிடிச்சிச்சு? 6000 பிசாசு பிடிச்சிச்சு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பிசாசு பிடிக்கிற அளவுக்கு மனுஷனுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அல்லேலூயா. சரி, அப்போ இவன் என்ன பண்றான்னா, லேகியோன்கிற பிசாசு பிடிச்சதுனால அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் கல்லறைகளிலும் தெருக்களிலும் சங்கிலினால கட்டினா கூட அவனால அந்த சங்கிலிகள்லாம் அறுத்து போட்டுட்டு அவன் போறவனா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க வந்து அந்த லேகியோன் பிசாசை துரத்துற பொழுது அவன் எங்க உட்கார்ந்தான்னா, இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து புத்தி தெரிந்தவனாய் உட்கார்ந்து வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து ஆண்டவர் சொல்றதை கேட்டான். அல்லேலூயா. கத்தரி பிள்ளைகளை, அப்ப இயேசுவின் பாதத்துல யார் உட்காருவாங்கன்னா, புத்தி தெரிஞ்சவங்க உட்காருவாங்க. புத்தி தெளிவில்லாதவங்க உட்கார மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நம்மலாம் யாரு? புத்தி தெளிந்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி புத்தி தெளிஞ்சவங்களை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தாமா என்னுடைய தாய், என்னுடைய சகோதர சகோதரிகள். இயேசுவின் பாதத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்தாங்களோ அவங்கள ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாருன்னா, தாயும் சகோதரியும் சகோதரமா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் 3ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்து இருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தவர்களை ஆண்டவர் யார் சொல்றாரு? என்னுடைய தாய், என்னுடைய சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவின் பாதத்தில் உட்காருகிற கிறிஸ்தவ கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, இவர்கள் தாம்பா என்னுடைய ரிலேட்டிவ், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய தாய். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குரூப் தூங்குகிற குரூப்பா இருக்கு, ஒரு குரூப் இயேசுவின் பாதத்துல உட்காருகிற குரூப்பா இருக்கு, ஒரு குரூப் எழுந்திருக்கிற குரூப்பா இருக்கு. அல்லேலூயா. முதல் படுக்கிற ஸ்டேஜ், அப்புறம் எழுந்து உட்கார ஸ்டேஜ், அப்புறம் எழுந்துக்கிற ஸ்டேஜ். அல்லேலூயா. மூணாவது ஸ்டேஜ் அது எழுந்துக்கிற ஸ்டேஜ். அப்ப இந்த எழுந்துக்கிற ஸ்டேஜ் என்னன்னா, இயேசுவுக்கு யாரெல்லாம் பணிவிடை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் எழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காலத்துல படுத்துட்டாங்க, இப்ப இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, இயேசுவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? எழுந்து பணிவிடை செய். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். அல்லேலூயா. அப்ப எழுந்திருக்கிற ஒரு குரூப், எழுந்திருக்கிற கிறிஸ்தவன். அப்போ ஒருத்தர் எழுந்துட்டான்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? இயேசுவுக்கு பணிவிடை செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அவர் ஊழியத்திற்கு, அவருடைய பணிவிடை செய்வதற்கு
உன்னை நீ எழும்பணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அழகான வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அப்போ ஆண்டவர் நீ ஒவ்வொருத்தரும் எழும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்க எல்லாம் வருகையில் போகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரோமேயர் சொல்றார், 10:25 7வது வசனத்துல, 10:25 அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார். எல்லாரும் எழுந்து தீவட்டி ஆயத்தம் பண்ணாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆயத்தப்படுத்துறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அந்த ஆயத்தப்படுத்துறதுல அவருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அவருடைய வருகையில போவாங்கன்னா எல்லாரும் போக மாட்டாங்க. இங்கே 10 கன்னிகைகள் எல்லோரும் எழுந்து ஆயத்தம் பண்ணாங்க. ஆனால் எத்தனை பேர் தான் போனாங்க? 5 பேர் போனாங்க, 5 பேர் கைவிடப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ எழுந்து எல்லாரும் ஊழியம் செய்யலாம். ஆனால் அது தேவனுக்கு உகந்த ஊழியமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் சொல்லப்படுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். அப்போ உண்மையாய் ஊழியம் செய்கிறவனுக்கோ உண்மை இல்லாத ஊழியம் செய்கிறவனுக்கோ கர்த்தர் அந்நாட்களில் என்ன பண்ணுவாங்க? வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. உண்மையா ஊழியம் செய்கிறவங்களுக்கு எப்பவுமே உடனே உயர்வு என்ன பண்ணாது வர. அல்லேலூயா. போலியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? மடமடன்னு உயர்வு வந்துடும், வளர்ச்சி வந்துடும். ஆனால் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி லேட்டாக தான் வரும், ஆனால் அது ஸ்டாண்டர்டாக நிற்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சில நேரத்தில் நம்ம கூட யோசிப்போம், ஆண்டவர் ரொம்ப உண்மையுத்தமாக நான் ஊழியம் செய்கிறேன், உண்மை நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நீங்கள் கவலையே படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் வரப்போகுது. அதனால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எழுந்திருக்கிற கிறிஸ்தவன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா, ஊழியம் செய்கிறவங்க எழுதுகிற கிறிஸ்தவன். உட்கார்கிற கிறிஸ்தவனா யாரு? இயேசுடைய வார்த்தையை கேட்கிறார். தூங்குகிற கிறிஸ்தவனா யாரு? எல்லாம் தெரியும், தெரிஞ்சு செய்யாத. அல்லேலூயா. 4வது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். படுத்து இருக்கிற ஸ்டேஜ், அப்புறம் உட்கார்ற ஸ்டேஜ், அப்புறம் எழுதுகிற ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் நிற்கிற ஸ்டேஜ். அல்லேலூயா. இப்போ படுத்துட்டு இருந்தேன், உட்கார்ந்தேன், எழுந்துட்டேன், இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன். அல்லேலூயா. எங்க நிற்கணும் அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்தில் நிற்கணும். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். அல்லேலூயா. எங்க வந்து நிற்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். எப்போ வந்து நிற்கிறோம்? அதிகாலமே எழுந்து. அல்லேலூயா. அப்ப அதிகாலமே எழுந்து நீ ஆயத்தமாகி, அதிகாலமே எழுந்து, அதுக்குதான் காலையில் 5:30 மணிக்கு கூகுள் மீட் சொன்னோம். அதிகாலையில் எழுந்து ஆயத்தமாகி அவனுடைய சமூகத்துக்கு வாங்க அப்படி சொல்லி. அல்லேலூயா. நானும் ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டே இருக்கிறேன். எது வரையும் சொல்லுவேன்? இயேசு வர வரையும் சொல்லி இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஜாயின் பண்ணிக்கோ. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த ஆண்டவர் மோசேசுக்கு சொல்றவங்க, நீ காலமே அதிகாலையில் எழுப்பி ஆயத்தமாகி மலை மேல் ஏறி, காலையில் மலை மேலே ஏறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எத்தனை பேர் மலை ஏறிங்க? அப்படி அல்லேலூயா. நான் கூட மலை ஏறிகிறேன், நான் கூட நம்புகிறேன், மலை ஏறிகிறேன். அல்லேலூயா. ஒரு காலத்தில் அந்த மலை ஏறினேன், அப்புறம் ஜெப மலை ஏறினேன். அல்லேலூயா. சரி, கர்த்தனால மலை ஏறுறது கஷ்டம். அதுவும் காலையில் அதிகாலையில் ஏறுறது அதை விட கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிகாலையில் எழுந்து வந்து மலை மேல உச்சியில வந்து என் சமூகத்தில் வந்து என்ன பண்ணு இல்லை. கவனிங்க, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறாங்களோ அவங்க யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு எதிரி ஒரே ஒரு ஆள் தான், அது யாருன்னா பிசாசு மட்டும்தான். மற்ற யாரும் நமக்கு யாரும் இல்லை,
எதிரி இல்லை. உன்னை திட்டுறவன் எதிரி இல்லை, உன்னை குறை சொல்கிறவன் எதிரி இல்லை, உன்னை அடிக்கிறவன் எதிரி இல்லை. நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் பிசாசு மட்டும்தான். அல்லேலூயா. சரி, இப்போ நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். அப்போ தேவ சமூகத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் பிசாசை எதிர்த்து நிற்க நான் நல்ல ட்ரைனப் ஆகிட்டேன்னு அர்த்தம். கத்திரி பஸ் நான் வந்து பயன்படுத்தேன். சில இடத்துல தேவ சமூகத்தில் நிற்காம பிசாசு எதிர நிற்கிறதுனால நம்ம தோற்று போயிடும். தேவ சமூகத்தில் நின்று பிசாசை எதிர்த்தோம்னா நான் கட்டாயம் என்ன பண்ணலாம், ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் நின்றுட்டு பிசாசை நம்ம எதிர்க்கிறது போது கர்த்தர் நமக்கு ஒரு தராரு. அது என்னன்னா விசுவாசம். அல்லேலூயா. எபேசியர் 6:16 எபேசியர் 6:16. பொல்லாங்கான் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அல்லேலூயா. அப்ப எதை பிடிச்சி நிக்கணும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சி நிக்கணும். அல்லேலூயா. இப்போ பொல்லாங்கன் அக்கினி ஆஸ்திரத்தை எழுதுறான். அப்போ அந்த எழுகிற அந்த அக்கினி ஆஸ்திரங்களாம் என் மேலே வந்து படாமல் இருக்கிற என்ன பண்ணோம்? விசுவாசம் என்னும் கேடகத்தை அது அது என்னை வந்து பாதுகாக்கிறதுனா தெரியுங்களா? என் விசுவாசம் தான். அல்லேலூயா. அப்படி இந்த விசுவாசம் எங்கே நான் பெற்றுக்கொண்டேன்? இயேசுவின் சமூகத்தில் நான் நின்று பெற்றுக்கொண்டேன். இயேசுவின் சமூகத்தில் நின்று பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசத்தை என் பாதுகாப்புக்காக நான் பயன்படுத்துறேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு. யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம். யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறோம். சில பேர் பிசாசை பார்த்தோம்னா அது 10 அடி தூரம் போயிடும், பயம். ஐயோ பிசாசு ஆடு, நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். அப்ப கவனிங்க, பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறோம். அப்ப எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு ஒரு பலன் தேவை. அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நிற்கிறவர்களாய் காணப்படும். அப்ப நிற்கிற கிறிஸ்தவன் யார்? நிற்கிற கிறிஸ்தவன் யாரெல்லாம் பிசாசை எதிர்த்து நிற்கிறானோ அவெல்லாம் நிற்கிற கிறிஸ்தவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யுத்தம் செஞ்சுட்டே இருக்கணும். யுத்தம் செஞ்சுட்டே இருக்கணும். எது யுத்தம் செய்யணும்? மரண மட்டும் யுத்தம் செய்யணும். அல்லேலூயா. கொஞ்சம் விட்டா அவன் நம்மளை அடிச்சிடும். நம்ம அவனை எதிர்த்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எதிர்த்துட்டே இருக்கணும். தேவ சமூகத்தில் நிற்கணும், பிசாசை எதிர்த்து நிற்கணும். தேவ சமூகத்தில் நிற்கணும், பிசாசை எதிர்த்து நிற்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதை அருமையாக செஞ்சார். ராம் முழுவதும் பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணுவார். காலையில் ஃபுல்லாக என்ன பண்ணுவாருங்க? ஊழியத்தில் பிசாசை எதிர்த்து நிற்பார். ராம் முழுவதும் பிதாவின் இடத்துல நிற்பார். காலையில் ஃபுல்லாக ஊழியத்தில் பிசாசை எதிர்த்து நிற்பார். அப்போ அவருடைய ஊழியத்தினுடைய சக்ஸஸ் என்னென்னா, ஒன்று தேவ சமூகத்தில் நின்றார், இன்னொரு பிசாசை எதிர்த்து நின்றார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 5வது நடக்கிற கிறிஸ்தவன். 5வது நடக்கிற கிறிஸ்தவன். அல்லேலூயா. சில பேர் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்லுவாங்க, ஆனால் ஆலயத்துக்குள்ளே வரமாட்டாங்க. ஆலயத்துக்குள்ளே வரமாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு 40 வருஷமாக தாயின் வயிற்றில் 40 வருஷமாக சப்பானி. அவன் ஆலயத்தினுடைய வாசப்படியிலே தான் இருந்தான். சர்ச்சுக்குள்ள என்ன பண்ணல, வரல. ஆனால் எப்போ நடக்க ஆரம்பித்தாலோ முதல்ல எங்கே போனாலும் சர்ச்சுக்கு தான் போகணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நடக்காத கிறிஸ்தவர்களாக வெளியே இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று தினத்தில் ஒரு அடக்க ஆராதனைக்கு போனேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே போயிட்டு அப்படியே உட்காந்து அந்த அடக்க ஆராதனையில் ஒரு சிலர் அப்படி விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஐயா என் கணவர் என்ன பண்ணுறதில்ல, சர்ச்சுக்கு வர்றதில்லை. ஆனால் ஒரு காலத்தில் சர்ச்சுக்கு வந்திருந்தாரு, ஞானசாரெலாம் எடுத்துட்டாரு, ஏமா பின்மாற்றமாக போயிட்டாரு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, ஐயா சபைக்குள்ளே இருக்கிறவங்க சரியில்லையா, அதனால் ஆண்டவர் சரியில்லைன்னு என்ன பண்ணாரு, வர்றதில்லையா. அப்போ என்னென்ன கர்த்தருடைய பரிசுத்த ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். மற்றவரை பார்த்து நம்ம கெட்டு போகக்கூடாது.
அல்லேலூயா. உள்ள வரவன் எப்படி இருக்கிறான், என்ன பண்றான், ஏது பண்றான், அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. நீ சரியா இருக்கிறியா அதை பார்த்தா போதும். அல்லேலூயா. உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்புல ஆண்டவரே என் கூட இருந்தவன் சரியில்லை அதனால நானும் போக அப்படின்ட்டேன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காம இருக்குமா? இல்லை. அப்போ என்னென்னா அவன் வந்தால் வர கட்டி போகிறான், நீ என்ன பண்ணணும்? எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக வரணும். சில நேரத்தில் இந்த கொடுக்குற விஷயத்தில் நானே கொடுக்கல, கொடுக்காதவங்க கொடுக்குறவங்க என்ன பண்ணுவான், கேட்போம். அப்போது அவங்கவுங்க ஆத்மாவுக்கு அவங்கவுங்க தான் என்னதுங்க உத்தரவாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நீ கொடுத்தா நீ ஆசீர்வாதமாக இருக்க போற, நீ ஆலயத்தில் வந்தால் நீ ஆசீர்வாதமாக இருக்க போற. அப்போ அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து துதித்து கொண்டு அவரோடு கூட தேவ ஆலயத்தில் பிரவேசித்தார். அல்லேலூயா. அப்ப முதல்ல நடந்து எங்கதான் வரா? தேவாலயத்துக்கு தான் வரா. நல்லா கவனிக்கணும். நமக்கு ஒரு வீடு இருக்கிறது போல தேவனுக்கு ஒரு வீடு இருக்கு, அதுதான் ஜெப வீடு. ஆண்டவர் சொன்னார், என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்ப நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இடம் என்றதா தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆலயத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறேன்னு பாருங்க. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? நம்மள ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பவுமே ஆண்டவருக்கு எதிர்த்து ஊழியத்துக்கு எதிர்த்து ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாதுங்க, நிற்கக்கூடாது. அப்போ நம்ம நடந்து தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வரோம். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க, நடந்து சர்ச்சைக்கு வர்றதுக்கு மனசு இருக்காது. அல்லேலூயா. கேட்டால் எல்லாம் சரியாகட்டும், நான் அப்புறம் வரேன். எப்பப்பா சரியாகும்? நம்ம மறிக்கிற வரையும் அது சரியாகவே ஆகாது. அல்லேலூயா. நம்ம ஆத்மாவுக்கு நம்ம தானே இருக்கு உத்தரவாதம். அப்போ ஒவ்வொரு நாளும் நடந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சில பேருக்கு வெக்கம், ஆலயத்துக்கு பைபிள் எடுத்துட்டு வர்றதுக்கு வெக்கம். யாருக்கு எல்லாம் பைபிள் இல்லை? ஆமாம், பைபிள் இல்லாதவங்களாம் பாசமாக பார்த்துட்டு போங்க. அல்லேலூயா. அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆலயத்துக்கு வரும்போது எப்படி தான் வரணும்? பைபிளோடு வரணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோன்லேயே எல்லாம் பைபிள் இல்லையா அவ்வளோ கை வீசி வந்துடுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் பைபிள் தூக்கிட்டு வரதை 10 பேர் பார்க்கணும். நீங்கள் சர்ச்சைக்கு தான் வரீங்கன்றத தெரியணும். நான் வாசிக்கிறத 10 பேர் கேட்கணும். நல்லா கவனிக்கணும். அப்போது ஆலயத்துக்கு நீ நடந்து வந்துட்ட அப்படின்னு சொன்னால் உன் பிரச்சனையை நீ ஈஸியாக கடந்துடு. இதெல்லாம் ஒரு ரகசியம். இதோட ஆலயத்துக்கு நம்ம நடந்து வந்துட்டோம்னு சொன்னால் நீ வெளியே போகும்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையின் மேலே நீ நடந்துடுவேன். ஒரு வசனம் வாசிங்க. மத்திய 14ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. எது மேல நடந்தான்? ஜலத்தின் மேல் நடந்தான். அப்போ ஜலம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. இயேசுவை அடைவதற்கு அவன் எது மேல் நடந்து போனான்? ஜலத்தின் மேல். அப்போ ஜலம் என்பது பிரச்சனை நிறைந்தது, போராட்டம் நிறைந்தது, வேதனை நிறைந்தது, கண்ணீர் நிறைந்தது, பயம் நிறைந்தது, துக்கம் நிறைந்தது. ஆனால் அது மேல அவன் நடந்து ஏசிட்டு போனான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீ தேவ ஆலயத்துக்கு நடந்து வர பழகிட்டன்னு சொன்னா பிரச்சனையின் மேல நீ சாதாரணமாக நடந்த பிரச்சனையை பார்த்து நீ என்ன பண்ண மாட்ட? பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவராகிய தேவன் உங்களை கொண்டு உலர்ந்த எலும்புகளையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய். ஆண்டவர் உங்களை நடக்க பண்றாரு. எங்க நடக்க பண்றாருன்னா
உலர்ந்த எலும்புகள் நடுவிலே நடக்கப்பட்ட. அல்லேலூயா. நீ தேவாலயத்துக்கு நடந்து வந்தா உன் பிரச்சனையே மேலே நடக்கிறது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் உலர்ந்து போன எலும்புகளை போல இன்னைக்கு தேசத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களெல்லாம் உயிர் உண்டாக்குவதற்கு, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு, கர்த்தர் உங்களை பயன்படுத்த அவர் வல்லமையாளராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார். அப்படி யாருன்னா நடக்கிற கிறிஸ்தவர். யாருங்க? நடக்கிற கிறிஸ்தவர். தேவனுடைய ஆலயத்துக்கு நடந்து வரும் பொழுது உன் பிரச்சனைகள் நடப்ப, அநேக பிரச்சனை உள்ளவர்களுக்கு விடுதலை தரும்படியாக கர்த்தர் அங்கேயும் உன்னை நடக்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பாயிண்ட் சொன்னாங்க? 5 பாயிண்ட் சொன்னாங்க. தூங்குகிற, படுத்திருக்கிற கிறிஸ்தவன், உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்தவன், எழுந்திருக்கிற கிறிஸ்தவன், நிற்கிற கிறிஸ்தவன், நடக்கிற கிறிஸ்தவன். அல்லேலூயா. 6வது ஓடுகிற கிறிஸ்தவன். ஓடுகிற கிறிஸ்தவன். அப்போ எதை நோக்கி நம்ம ஓட வேண்டும் அப்படின்னு சொன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கணும். அல்லேலூயா. எதை நோக்கி ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓடணும். எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆயுசு நாட்கள் தான் அதனுடைய நியாயமானம். சில பேருக்கு ஆண்டவர் 70 வயசை வச்சிருப்பாரு, சில பேருக்கு 80 வயசை வச்சிருப்பாரு, சில பேருக்கு 30 வயசை வச்சிருப்பாரு. நம்முடைய ஆயுசு நாட்கள் ஒரு ஓட்டம் இருக்கு. இந்த ஓட்டத்தை நம்ம எப்படி ஓடணும்னு சொன்னா பொறுமையோடு ஓடணும், இயேசுவை நோக்கி ஓடணும். அல்லேலூயா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வருவாங்க, ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு எப்படி வருவாங்க? ஃபாஸ்ட்டாக வருவாங்க, வந்த பாஸ்ட்லேயே ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போனாலும் நம்ம ஒரு காலம் எடுத்து வச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணக்கூடாதுங்க, திருப்பி நம்ம பார்க்கவும் கூடாது. அல்லேலூயா. அதுதான் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக சொல்றார். 24ஆம் வசனத்தில் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் யாரும் ஓடுவார்கள், ஆனால் பந்தய பொருளை ஒருவன் பெற்றுக்கொள்வான். அப்போ அவங்க எல்லாம் எப்படி ஓடுறாங்கன்னா தன்னுடைய சரீரத்தை இச்சை அடக்கி அவங்க எப்படியாவது ஜெயம் பெறணும்னு சொல்லி ஓடுறாங்க. வேதம் சொல்கிறது அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழியாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்ய வேண்டும். அப்போ நம்ம ஓடுற ஓட்டம் சரியாக ஓடணும், பொறுமையோடு கூட ஓடணும். நம்ம யாரை நோக்கி ஓடுறோம்? இயேசுவை நோக்கி. அப்போ நம்ம ஓடுற ஓட்டம் வீணாக ஓடக்கூடாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, பிலிப்பியர் 2:14 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் ஆமா, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாகும்படி. அல்லேலூயா. அப்ப நம்ம ஓடுற ஓட்டம் வந்து வீணா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு பந்தய சாலையில் ஓடுற மாதிரி ஓடுகிறோம், ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி ஓடுகிறோம். இப்போ சர்ச்சு விட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம்? பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். அல்லேலூயா. அதாவது கொஞ்ச காலம் டிஐ சைக்கிள் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ என்ன பண்ணுவோம்னா 8 மணிக்கு பஞ்ச் பண்ணோம், கார்டை பஞ்ச் பண்ணோம். அந்த 7:50 அந்த 8 மணி வரையும் அங்கே பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி ஓடுவாங்க. அப்பா பஞ்சு பண்ண பிறகு அவங்க ரிலாக்ஸேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு விடுவாங்க பாருங்க 5:30 மணிக்கு. எல்லாம் அப்படியே லைனில் நிற்பாங்க. கார்டு அடிச்ச உடனே ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி குடு 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 ஓடுவாங்க, ட்ரெயின் பிடிக்கும். அப்போ என்னென்ன அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்ன பண்ணோம்? போய் சேர்ந்துடணும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம வீணாக ஓடுனது கிடையாது, வீணாக பிரயாசப்படுது. கிறிஸ்துவின் நாளிலே ஆண்டவர் வரும் பொழுது நம்ம ஓட்டத்துக்கு எல்லாம் கர்த்தர்
நிச்சயம் பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்ப படுத்திருந்து உட்கார்ந்தோம், உட்கார்ந்தவங்க நின்னோம், உட்கார்ந்தவங்க எழுந்தோம், எழுந்தவங்க நின்னோம், நின்னவங்க நடந்தோம், நடந்தவங்க ஓடணும், ஓடினவங்க அப்படி பறக்க வேண்டியதான். அல்லேலூயா. பறக்கிற கிறிஸ்தவன், பறக்கிற கிறிஸ்தவன். இயேசு வரும்போது நம்ம எல்லாம் எப்படி போகிறோம்? பறந்து மேலே போகிறோம். அப்போ இயேசு வரும்போது மேலே பறந்து போகணும்னு சொன்னால் இங்கே ஒரு அனுபவம் இருக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார். அல்லேலூயா. அப்ப கழுகு செட்டைகளை அடித்து மேலே பறப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் பறந்து போகிறோம். அல்லேலூயா. புது பலன் வந்து பறந்து போக போறோம். அப்ப எப்போ பறக்க போறோம்? பலத்தின் மேல் பலன் அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, ஒரு மறுரூப சாயல ஆண்டவராக தேவன் தர போகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கு அடையாளம் என்னன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்வார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஒரு மனுஷனை அறிவே, அவன் 3ஆம் வானம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ நான் அறியேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆவியில நம்ம போகிற அனுபவம், அதான் பறக்கிற அனுபவம். இங்க உட்காந்து ரொம்ப ஜெபம் பண்ணுவோம், ஆனா வேற ஒரு இடத்துல இருக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலன் யோவான் சொல்றார், நான் ஆவிக்குள்ளானேன். வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் ஆவிக்குள்ளானேன். அப்போ பரலோகத்தினுடைய தரிசனத்தை பார்க்கிறார். வாசிமா அந்த வசனத்தை. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. அப்ப இந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்? பறக்கிற அனுபவம். பூமியில தான் இருக்கிறாரு, ஆனா எங்க போயிட்டாரு? அதுக்குள்ள பரலோகத்துக்கு போயிட்டாரு. பரலோகத்துல தரிசனத்தை பார்க்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ ஒரு கிறிஸ்தவன் பறக்கிற கிறிஸ்தவனா இருக்கணும். அல்லேலூயா. தரிசனங்களை பார்க்கிற கிறிஸ்தவனாய், பரலோகத்தினுடைய மேன்மையை அறிந்த கிறிஸ்தவனாய் ஆண்டவராக தேவன் அப்போஸ்தலன் யோவானுக்கு எல்லாவற்றையும் காண்பித்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு பறக்கிற கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் உன்னத அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம இந்த குரூப்ல எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எந்த குரூப்ல நம்ம ஜாயின் பண்ணி இருக்கிறோன்றதை நீங்க என்ன பண்ணுங்க, செக் பண்ணிங்க. அல்லேலூயா. கடைசியாக நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாய் மாற சொன்னா, பறக்கிற கிறிஸ்தவனா மாறும். இயேசுவோடு ஒரு நித்தியமாய் நம்ம இருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவராய் தேவன் உன்னை என்னை மாற்றும். அல்லேலூயா. இப்படி மாறுறதுக்கு நம்ம மற்றவங்களெல்லாம் பார்க்கவே கூடாது. இப்போ ஓட்ட பந்தயத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம், பக்கத்தில் வர ஓட நான் ஓடுன்னு சொல்லி ஓடுமா? அவன் ஓடி வந்தான்னா ஓடி வர வேண்டியதுன்னு நான் என் ஓட்டத்தை நான் என்ன பண்ணுவேன்? ஓடி பிடிக்கணும். அல்லேலூயா. இல்லை இல்லை, பக்கத்தில் வந்து ஊட்டுதான், அவனை தூக்கி எடுத்து நானும் அவன் கூட சேர்ந்து ஓடுறேன் அப்படின்னு ஓடுவோம். அவன் ஊந்தா ஓடுறான், உலகடி போகிறான், நான் ஓடுறேன் அப்படின்னு தான் ஓடுவோம். அதுபோல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது. இவன் ஊந்தானா, அவன் ஊந்தானா, அவன் வரானா, இவன் வரானா, அதெல்லாம் வரான், நான் போகிறேன்னா அவ்வளோதான். அல்லேலூயா. அவங்கவுங்க ஆத்மாவுக்கு அவங்கவுங்க தான் உத்தரவாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதான் ஆண்டவர் சொன்னார், 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருப்பாங்க, ஒருத்தர் எடுத்து கொள்ளப்படுவாங்க. அப்போ 2 பேர் யார் படுக்கையில் படுத்திருப்பாங்க? ஒரே படுக்கையில் கணவன் மனைவி. கணவன், ஒருவேளை கணவன் வந்து சரியில்லை அப்படின்னாலும் நீ விட்டு வந்துரு. அல்லேலூயா. அதாவது எழுத்தின்படி விட்டு வர சொல்ல, ஸ்பிரிச்சுவலில் சொல்கிறேன். அல்லேலூயா. இயேசு வரும்போது போயிடுவாங்க. அல்லேலூயா. 2 பேர் எந்த ஆரம்பிப்பாங்க? யாருக்கு 2 பேர் எந்த ஆரம்பிப்பாங்க? 2 நண்பர்கள். நண்பன் வரானோ இல்லையா, நீ போயிட்டோம். கூட இருக்கிற வராங்களோ இல்லையா, நீ என்ன பண்ணோம்? போயிட்டோம். 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அப்போ அது அர்த்தம் என்ன? பக்கத்தில் இருக்கிறவனெல்லாம் பார்த்து பார்த்து நீ உக்காந்துடாத, நீ ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது நம்ம படுத்திருக்கிற கிறிஸ்தவனாக இருக்கிறோமா, அல்லது உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்தவனாக இருக்கிறோமா, அல்லது எழுதுகிற கிறிஸ்தவனாக இருக்கிறோமா, அல்லது நிற்கிற கிறிஸ்தவனாக இருக்கிறனா, இல்லை நடக்கிற கிறிஸ்தவனாக இருக்கிறனா, ஓடுகிற கிறிஸ்தவனாக இருக்கிறனா, இல்லை பறக்கிற கிறிஸ்தவனாக இருக்கிறனா?
அருமையான கத்தோலிக்க பிள்ளைகளை எந்த குரூப்ல நம்ம இணைஞ்சிருக்கோம்னு பார்த்துங்க. இன்னும் நம்ம எவ்வளவு வளரணுன்றத நீங்க பார்த்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வசனம் கொடுத்துருக்க. கர்த்தரை சொந்தப்படுவோம்.